ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் மட்டன் பிரியாணி. நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்து தான் பண்ணுறேன். மட்டனை இது போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பிரியாணி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். பிரியாணிக்கு ஸ்டார்டிங்லேயே போடுற எல்லா ஸ்பைசஸும் எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ண தனியாக ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். 2 ஆனியன், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு, சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி இது போல் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் மட்டனையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலாஸை இது போல் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இது போல் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க தேவையான பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கீறி வச்ச பச்சை மிளகாவை அதையும் போட்டு வதக்கி விட்டுப்போம். பிரியாணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயமும் தக்காளியும் நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நம்ம பிரியாணி ரொம்பவே நல்லாவே டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினது பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடரும், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவை கொஞ்சம் கருகிடாமல் இருக்க இந்த ஸ்டேஜிலே நம்ம தயிரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மட்டனையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணிலாம் நல்லா புழிஞ்சிட்டு மட்டனை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்து முடிச்சுட்டு அந்த மசாலாவும் மட்டனும் நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மட்டன் வேகும் போதே தண்ணி விடுன்றதுனால நம்ம தேவையான அளவுக்கு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மேல்முடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் போல் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்து பார்த்தோன்னே இப்படி தான் இருக்கும். இதை இப்படியே குழம்பா சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். மட்டன்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி போட்டு நல்லா இது போல் அரிசியும் மசாலாவும் சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸை இது போல் மேலே தூவி வச்சுட்டு குக்கர் மேல் முடியை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை திறந்து பார்த்தா டேஸ்டியான எம்மியான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டிருக்க மட்டன் பீசஸும் ரொம்பவே பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. மட்டன் பிரியாணி ஃப்ளேவரும் ரொம்பவே தூக்கலாக இருந்துச்சு. இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குக்கிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.